உலகம் சென்றாடும் முதற் பூசை கொள்பவனே வாரும் கணபதியே வாக்களிப்போ சரஸ்வதியே ஞானமும் கல்வியும் நல்லதொரு செல்வம் ஞானமும் கல்வியும் நல்லதொரு செல்வம் நம்பினோர் கருணும் முருகா சுடாயுதம் கொண்டு கொடுந்தூதர்கள் தம்மை சூழ்ந்து கொண்டாலும் வெற்றி வேளாயுதா என்று வேண்டுகின்ற போதிலே தங்கமயிலே இதற்காக்க வாரும் முருகா முருகா இந்த வேளை வந்து யாரையா மாலை விட்டு என் துயரம் வந்து வீரம்மா இந்த வந்து யாரையா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரையா வித்தேக்கி முதல் தெய்வம் விநாயகப் பெருமாளே வந்து யாரையா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரையா மண்ணே அப்பாரித்தாளே மாதிக்கார செல்லாண்டி மன்னர பாருந்தோளே மாதிக்கார செல்லாண்டி இந்த வந்து யாரம்மா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரம்மா காணி பாவித்தாளே கந்தரூரும் மாரியம்மா ஆடி வாழ்ந்தாளே கந்தனூரு மாரியம்மா இந்த வந்து யாரம்மா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரம்மா தினங்குலத்திய திருநடமில் பட நடந்தவனிலோடு கருதிய சீர்வன் தீமை மோதினாதும் வேண்டிய சூரனை மேற்கொண்டு நீரடி வீசிய சின்னவேள வந்து யாரையா வேலவாடி எங்கள் பக்கம் வந்து சேரையா மாட்டினேறி வரும் பாடங்காதல் சொந்த கூடை இந்த வேள வந்து யாரையா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரையா பாடங்கால சோதியனே பரமகுரு கண்ணாசி மகளி பள்ளி கொள்ளும் மறந்தாமல் கிருஷ்ணனியே இந்த வேள வந்து யாரையா உன் மழை விட்டு எங்கள் பக்கம் வந்து சேரையா சமய ஊரத்தவாளே சாம்பிராணி வாசனியே அன்னேற்றி நேரிடைய அருக்காணி நல்லவந்தாய் ஆனைமலை விட்டிருக்கும் மாசாணி கம்மாணியே பாவா சிறந்தகதை நான் பாட அன்பார்ந்த அண்ணன்மார் சபையுடைய பக்தகுடி பெருமக்களே, அந்த முருகப்பெருமானுடைய பக்தகுடி பெருமக்களே, அருள்மிகு சீரடி சாய்பாபாவினுடைய பக்தகுடி பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஏ வந்தானம்மா வந்தானே வந்த சண்டைக்கு குந்தானே குந்தியிருக்கு ஜனங்களுக்கு கும்பிட ஒண்ணு போடனே எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படி நான் இங்கே கும்பிட பாடி கொள்ளோம்
அருள்மிகு சீரடி சாய்பாபாவின் பக்த கோடி பெருமக்களே, ஆம் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி சார். நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம். பார்த்த பக்த கோடி பெருமக்களே, சார், இது எங்களுக்கு முதல் முறையாக இந்த மலேசிய மண்ணில் நாம் வருவதற்கு காரணமாக இருந்தது. சார், இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த பாக நகரத்திலே அடாடாடா. அருள்மிகு சீரடி சாய்பாபாவுடைய ஆமா. ஆலயத்திலே ஆமாங்க. ஒரு முதல் முறையாக இந்த மண்ணிலே எங்களது முதல் நிகழ்ச்சி. ஆமா. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டில் பல மேடைகளில் நூற்றுக்கணக்கான மேடைகளில் நாங்கள் பல கதை பாடல்களை பாடியிருந்தாலும் இன்று எல்லை தாண்டி வந்து இந்த மண்ணிலே சீரடி சாய்பாபாவுடைய புகழை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உள்ளபடியாக இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களையும் எங்களையும் இணைக்கும் பாலமாக இருந்த எங்களது அன்பிற்குரிய அண்ணன் சகாசரா இசை பயிற்சி பள்ளியினுடைய நிறுவனர் சுரேஷ் மாஸ்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏன்னா அவர்தான் எங்களை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்களும் இங்க வந்திருக்கிறோம். இந்த மலேசிய மண்ணில் எங்களது முதல் நிகழ்ச்சி இங்கு நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு உள்ளபடியாக பெருமை. அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த கோயிலுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களது நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அதாவதுங்க, நாங்க கதைப்பாடல் என்பது 250 கதைப்பாடல் தமிழகத்துல உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் 250 கதைப்பாடல் இருக்குது. வள்ளி திருமணம் இருக்கு, சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம் இருக்கு, பொன்னர் சங்கர் கதை, காத்தவராயன் கதை இருக்கு, சுடலைமாடன் கதை, மதுரை வீரன் கதை இருக்கு, அன்னை கோடன் கதை, இப்படி எத்தனையோ கதைகள் 250 மேற்பட்ட கதைகள் பாடலாக இன்னைக்கு பாடப்பட்டு வருது இருக்கிறது. இந்த வகையில இன்றைய தினம் ஆம் இன்றைய சீரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கதைப்பாட்டா கொஞ்சம் கொடுத்துடலாம்னு நாங்க ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலுங்க அந்த கோயிலுடைய தல வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தரிசனம் பண்றது ரொம்ப சால சிறந்தது. நம்ம போகக்கூடிய கோயிலுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. நம்ம வணங்கக்கூடிய கடவுளுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, சார், சீரடி சாய்பாபா யாரு தெரியுங்களா? யாரு? அந்த ஆதிசனோட வரத்தால பிறந்தவர் தான் அருள்மிகு சீரடி சாய்பாபா. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா. ஆதிசனுடைய அவதாரமா இந்த சீரடி சாய்பாபா? ஏன் கேக்குறீங்க? இது புது செய்தியா இருக்கு. ஆமா. அப்படின்னா அந்த சிவபெருமான் எப்படி அவதரிச்சாரு? ஓஹோ. எங்க அவதரிச்சாரு? அடாடாடா. யாருக்கு மக்களா? ஆமா. யாருக்கு குழந்தை அவதரிச்சாரு? ஓஹோ. எப்படி வளர்ந்தாரு? ஆமா. எங்க வாழ்ந்தாரு? ஆமா. அதையெல்லாம் சொல்லி சொன்னாதானே நாங்களே கேட்டு சந்தோஷப்படுவோம். ரொம்ப ரொம்ப அவங்க அப்பா பேர் என்ன, சரி. அவங்க அம்மா பேர் என்ன, சரி. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, காதுல கேட்கிறோம். சீரடி சாய்பாபாவினுடைய சார், வரலாறு. ஆம், இவர் ஆதிசனுடைய வரத்தால பிறந்தவர். இன்னும் சொல்ல போனாங்க, சரி, ஆதிசனுடைய அவதாரமே அருள்மிகு சீரடி சாய்பாபா. ஓ அப்படியா? ஆமா. அப்படின்னா அங்கிருந்து அந்த கதையை ஆரம்பிச்சு சொல்லுங்க. அடாடாடாடாடாடா. அதாவதுங்க, சரி, இப்போ உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னாங்க, சரி, மராட்டிய மாநிலத்துல பத்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. ஆமா, பத்ரின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஸ்தலத்துல சரி, பிராமண தம்பதிகள் 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஓஹோ, எங்கீங்க? அந்த பத்ரி நகரத்துல. ஆமா ஆமா. அந்த ஹரியும் அந்த லட்சுமி அம்மாளும். அடாடாடாடா. சரி, அந்த ஹரியும் லட்சுமி தேவி 2 பேரு, ஆமா, அந்த பிராமண தம்பதிகள் 2 பேரு சரி, அந்த பத்ரிங்கிற ஸ்தலத்துல ஆமா, நல்லபடியாக கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வந்தாங்க. ஓ, வாழ்ந்தா இப்படிதான் வாழறது எடுத்துக்காட்டா இருக்காங்க அந்த கணவன் மனைவி. அடாடாடாடா. சரி. ஆனா இருந்தாலுங்க ஆ, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி சரி, பல வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லாம போச்சு. அடடடடா. ஆ, யாருக்குங்க? இந்த சீரடி சாய்பாபாவுடைய தாயார் லட்சுமி தேவி. அந்த ஹரிசத்துக்கு லட்சுமி தேவி. ஆமா ஆமாங்க. சரி, அப்படிப்பட்ட நேரத்துல ஆமா, ஏனுங்க, சரி, ஒரு பக்கம் போனா ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், சரி, ஒரு முக்கியமான இடங்களுக்கு போனா ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு தான் கேட்பாங்களா ஒழிய, ஆமா, ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சொத்துன்னு கேட்பாங்களா? அதாவது ஒரு சொந்த பந்தங்களே பார்த்துட்டாலும் நல்ல கெட்டதில் பார்த்துட்டாலும் ஆமா. குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி இருக்காங்க என்ன படிக்கிறாங்கன்னு தானே கேட்பாங்க. அப்படி ஆ. இந்த சீரடி சாய்பாபாவுடைய தாயார் ஆ, லட்சுமி தேவி சரி, அங்க காடுகளுக்கு போனா, அடடா. அங்க தோட்டங்காடுகளுக்கு போனா, கோயில் குளம்னு போனா, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆமா, இவளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஏசறது. அடடா, சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாங்க. அடாடாடாடா.
சரி. இதையெல்லாம் பார்த்து ஆமா அந்த பத்ரி ஸ்தலத்துல சரி அந்த லட்சுமி தேவி ஆமா தன்னுடைய கணவன் சரி. அந்த பிராமணர் இடத்துல ஆமா. அந்த பிராமண தம்பதிக்கு 2 பேரு ஆமா அந்த ஆனா அவங்க இருக்கிற வீடு எப்படி தெரியுங்களா? எப்படி? ஒரு அட்டை குடிசை. ஓ கொஞ்சம் வறுமையில் இருக்காங்க. ஆமா ஆமா சரி சரி. அப்படிப்பட்ட நேரத்துல ஆமா அந்த லட்சுமி தேவி சரி ஒரு நாள் காலையில பொழுது கிளம்புதடி கண்ணே அங்க பொன்னேரம் ஆகுதடி அந்த பிராமண தம்பதிக்கு 2 பேர் அந்த பத்திரி கிராமத்துல என்ன விதம் பேசுறாங்க சாமி அண்ணே அந்த லட்சுமி தேவி தன்னுடைய வீட்டுக்காரர் அந்த கணவரை அழைச்சு வாங்க மன்னா என்று சொல்லி வாங்க மன்னா என்று சொல்லி வாங்க மன்னா என்று சொல்லி பசையுடன் இந்த பத்திரி ஸ்தலத்துல நானும் நீங்கள் கணவனும் மனைவியுமாக இத்தனை வருடங்களாக வாழ்ந்து வருகிறோமே. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அந்த ஆதிசிவனை நோக்கி இத்தனை கருத்தாவும் இருந்து கொண்டிருக்கிறோமே. ஏனுங்கம்மண்ணா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க மறுத்து விட்டார் அந்த செப்ப பெருமான். சொல்லுங்க மண்ணா சொல்லுங்க. நம்ம கிட்ட காசு பணம் இல்ல, நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது வழி தெரியல. ஆமா, அதை கூட பொறுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வறுமையில தான் வச்சு நம்மளை சோதிக்கக்கூடிய அந்த ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தையும் கொடுக்காம ஏன் சோதிக்கிறான்னு எனக்கு மண்டா. இத்தனை வருடங்களாக நான் போகாத கோவில் உண்டா, நான் வணங்காத தெய்வம் உண்டா? எனக்கு மண்டா எல்லா வீட்டுகள்லயும் குழந்தை குட்டிகளோட எல்லா தாய்மார்கள் இருக்கிறாங்களே மண்ணா. எனக்கு மண்ணா ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க மறுத்து விட்டார் அந்த சிவ பெருமான். அண்ணா, நீ வேண்டாத நாள் இல்ல, நீ இல்லாத விரதம் இல்ல, ஆனாலும் அந்த சிவனுக்கு ஏனோ உண்மையில மனம் இறக்கமே வரலையம்மா. அண்ணா, ஆமா, காடுகரைக்கு போனா, தோட்டக்காடுக்கு போனா, அங்க இருக்கிற பொம்பளைகள் என்ன பார்த்து குழந்தை இல்லாதவன் சொல்லி நீ பேசுறாங்களே மண்ணா. யாருக்கு மண்ணா என்ன பாவம் பண்ண? ஐயோ நானும் மஞ்சங்க மழைங்கோ மஞ்சங்க மழைங்கோ எனக்கு மணக்காவாளே ரொம்ப மண்ணா மணக்காவாளே
காரணம் உடம்பு. எனக்கு மண்ணா லட்சுமி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருடங்கள் ஆகியும் கூட எனக்கு மண்ணா நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க மறுத்து விட்டார் அந்த சிவபெருமான். லட்சுமி, அதுதான் எனக்கு யாருக்கு மண்ணா என்ன பாவம் பண்ணுன? ஐயோ நானும் பட்டடியிலே இந்த சாதம், பட்டடியிலே இந்த சாதம், எனக்கு வாரியுங்கோ பிள்ளை இல்லை, வாரியுங்கோ பிள்ளை இல்லை. நாடு கிண்ணீர இட்ட சாதம், கிண்ணீர இட்ட எனக்கு கீரியுங்க பிள்ளை இல்லை, கீரியுங்க பிள்ளை இல்லை. இத்தனை வருடங்களாக கடுந்தவம் கடும் விரதம் இருக்கிறேன் மண்டான். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க மறுத்து விட்டாரே சிவபெருமான். அழாத லட்சுமி, எழுதா குறைக்கு அழுதா தீரமும். என்னமோ அந்த ஆண்டவனுக்கு நம்ம மேல கருணையே பிறக்கலாம். பெண்ணாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் நாம் மண்ணா தெரிஞ்சது குழந்தை பாக்கியம் என்பது. ஐயோ நானும் பொன்னா போறந்த நேரம், பொன்னா போறந்த
இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு ஆயிப்போச்சு மண்ணா. இப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன மண்ணா பண்ண போறேன்? இப்படி எல்லாம் சொல்லாத லட்சுமி. நம்பிக்கை இழக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த இறைவனுக்கு நம்ம மீது இரக்கம் வராமையா போயிடும். அம்மா லட்சுமி, நேரம் ஆயிட்டே இருக்குது. இன்னைக்கு ராத்திரி வேலைக்கு போனாதான் நாளை காலையில நம்ம வீட்டுக்கு உழ வைக்க முடியும். அதனால நீ ஆக்கி வச்சிருக்கிற சோத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கட்டுச்சாத்தை எடுத்து நான் வேலைக்கு போவேன். பார்த்த இன்னைக்கு மானம் வேற இருட்டிட்டு இருக்கு. அங்கங்க இடிக்குது, மின்னுது, மழை வரும் போல இருக்குது. நீ பார்த்து பத்திரமா வீட்டுல இரு. நான் போயிட்டு விடுத்த உடனே வந்துடுறேன். ஆமாங்க, இதோ என்னுடைய அழுகிற குரல், இதோ என்னுடைய கஷ்டத்தை குறைகளை சொல்லி அழுத. ஆமா மண்ணா, பொழுது வேற இறங்கிருச்சு. ஆமா ஆமா, இருட்டிட்டு வருது. அடாடாடா, மழை வர மாதிரி வேற இருக்குது. அதனால நான் போய் இடத்துக்கு சேரணும் அல்லவா? சரிங்க மண்ணா, பாரு உங்களுக்குன்னு நான் ஒரு கட்டு சாதம் கட்டி வச்சிருக்கிறேன். ஆமா, காலையில இருந்து நீ சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. இப்ப ஆக்கிற சோர்லையாவது உனக்கு எடுத்து வச்சிருக்கிறியா? ஏன் மண்ணா, நான் என்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறேன்? லட்சுமி இப்படி சொல்றேன். எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம நான் எப்படி மண்ணா உயிர் வாழ முடியும்? வாரத்துல 7 நாள் இருக்குன்னா நீ 8 விரதங்களை சொல்லி 8 நாள் விரதம் இருக்கு போல இருக்குது. இன்னைக்கு பௌர்ணமிக்கு நாள் பௌர்ணமி விரதம் வேறையா? ஆமா, இப்படியே விரதங்கிறத உடம்பு என்னத்துக்கு ஆரம்பிச்சு. சரிங்க, உங்களுக்கு வேற நேரம் ஆயிருச்சு. உங்களுக்கு கட்டு சாதம் கட்டி வச்சிருக்கிறேன். சரி, கட்டு சாதம் வாங்கிட்டு போயிங்க. நீங்க வேலை பார்க்குற காடு கரையில போய் உட்காந்து சாப்பிடுங்க. நீங்க காலையில வந்துருக்க மாட்டா. லட்சுமி பேசிட்டே இருந்த எப்படி சீக்கிரம் சோத்தை கட்டி கொடு. நான் இப்ப போனாதான் போய் தோட்டத்துக்கு சேர முடியும். இன்னைக்கு ராக்காவோட என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அந்த லட்சுமி தேவி அருள்மிகு சீரடி சாய்பாபாவுடைய தாயார் அந்த பிராமண தம்பதிகள் 2 பேரும் அந்த பத்திரி ஸ்தலத்துல இந்த லட்சுமி தேவி சொன்னா, சரிங்க மண்ணா, உங்களுக்கு நேரம் வேற ஆயிருச்சு, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், அது கட்டு சாதமா கட்டி கொடுக்கிறேன், நீங்க போற வழியில் சாப்பிட்டுக்குங்க மண்ணா அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை கட்டு சாதமா கட்டி கொடுத்தா அந்த லட்சுமி தேவி. அதை வாங்கிக்கிட்டு பிராமணர் கிளம்பிட்டார், அந்த ஹரிசந்து கிளம்பிட்டார். அப்படிப்பட்ட நேரத்திலேங்க இந்த லட்சுமி தேவி என்ன பண்றா தெரியுங்களா? என்ன பண்றாங்க? அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஓ, பௌர்ணமி நாள் முழு நிலவு. சரி சரி சரி. இன்னைக்கு கடும் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி அந்த லட்சுமி தேவி என்ன பண்றா, சாயங்கால நேரம் ஆகி போச்சு. ஓ, இப்ப வீட்டுக்காரு தோட்டத்துக்கு கிளம்பிட்டார், அவர் ராக்காவலுக்காக போயிட்டார். இப்ப இந்த நேரத்துல இந்த லட்சுமி தேவி என்ன பண்றாங்கன்னா, அவ குளிச்சும் ஒளிகி என்ன போதி மயிருடுத்தி வாரி தளம் முடிஞ்சு வாராளே. அந்த லட்சுமி தேவி வந்து அந்த ஆதிசிவனை நோக்கி அந்த சித்ரா பௌர்ணமி என்று ஒரு காலம் மண்டிக்கிட்டு ஒரு காலம் தண்டலிட்டு வைகுந்தம் பார்வையிட்டு ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சிவாய நமக, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம, ஆமா, பாலும் குடிக்காம பசிதாக தீராம, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம காற்றையே உணவாக கொண்டு அன்று இரவு முழுவதும் கடுந்தவம் இருக்கிறார். ஒரு குழந்தை வர வேண்டி அந்த ஆதிசிவனை நோக்கி அந்த பௌர்ணமி விரதத்தை கடுமையா இருக்காங்க அந்த தாய். ஆமாங்க சார், இந்த அம்மா இப்படி கடுந்தவம் இருக்கக்கூடிய அந்த கடும் விரதம் இருக்கக்கூடிய இந்த செய்தி காத்து வாக்கில போய் விடுகிறது. எங்க அறிக்கையாச்சு? எங்க அறிக்கையாச்சுங்களா? தேவலோகத்தில் கைலாசம் மலையில் யாரு கேட்டு தெரியுங்களா? யாரு கேட்டது? வான்முட்டும் பனிமலையாம் வணங்கா முடிவாடும் கையிலை மலைதனிலே சிவன் உமையோரு பாகனாய் கருணா மூர்த்தியாக அண்டங்களை எல்லாம் ஆடும் தலைவனாய் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு முதல்வனாய் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன் என்னும் 5 தொழில் புரிவது அருட்பெரும் ஜோதி. மாயா எனப்படும் அவனை பராசக்தி லோகநாயகி ஜகத் ரட்சகி திரிசூலி மலைநீலி சிங்கவாகினி பக்கத்தில் அமர்ந்திருக்க தர்ம வாகனமான காளி வாகனத்தில் அமர்ந்து அந்த உமையவனோடு எங்க சிவபெருமான் ஆகப்பட்டவர் அந்த கையிலை மலைதனிலே அங்காடி விளையாடுறாரே. அந்த ஆதிசிவன் கையிலே கையிலை நல்ல அம்மா மலைதனிலே
சிவபெருமான் எம்பெருமான் பாண்டரங்க என்னும் கூத்தாடி கூத்தாடி பரமசிவே நம்ம ஆடுறாரே சிவபெருமான் எம்பெருமான் மதுரையிலே நம்ம மீனாட்சி மீனாட்சி மனமுகந்து ஐயா ஆடுறாரே சிவபெருமான் எம்பெருமான் தில்லையிலே ஐயா நடராசே நடராசே தினந்தோறி ஐயா ஆடுறாரே சிவபெருமான் எம்பெருமான் குடத்தையிலே ஐயா சாரங்கடாய் சாரங்கடாய் புதுச்சோடி ஐயா ஆடுறாரே சிவபெருமான் எம்பெருமான் ஆடிவினை ஐயா ஆடுறாரே ஆடுறாரே ஆதிசிவன் ஐயா கையிலே சிவபெருமான் எம்பெருமான் ஆடி விளையாடுறாரே அந்த ஆதிசிவன் கையிலே ஆதிசிவன் அப்படி அந்த கைலாச மலையில் அந்த கைலை மனிதனிலே அந்த பார்வதியும் பரமசிவனும் ஆம் அந்த கைலாச மலையில அந்த கைலாயத்திலே கணவனும் மனைவியுமாக ஆம் ஏனுங்க சார் சிவபெருமானுடைய மனைவி பேர் என்ன? அந்த பார்வதி அந்த தாட்சாயணி தாய் இந்த தாட்சாயி என்ற சார் ஈஸ்வரியோடு ஆம் இந்த கைலாச மலையில நல்லபடியா வாழ்ந்து வருகிறார் சிவபெருமான் ஆமா ஆமா இல்லைங்களா? ஆமா அதுல என்ன சந்தேகம் இந்த கணவனும் மனைவியுமா ரெண்டு பேரும் கைலாச மலையில சார் அன்றைய காலப்பொழுதுல ஆம் சிவனும் பார்வதியும் அந்த கையிலை மலைதனில ஆம் அங்க என்ன வீதம் பேசுறாங்க சாமியன்னே. அம்மா தாட்சாயினி சுவாமி அம்மா தாட்சாயினி சுவாமி தாட்சாயினி என்னாலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்நாளில் உங்களது முகத்தில் தெரிகிறது காரணம் என்ன சுவாமி? அம்மா தாட்சாயினி சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? ஆம் தாட்சாயி, சந்தேகத்திலும் உங்களது முகம் மலர்ந்திருக்கிறது. என்னிடம் கேட்டு தெளிவு வரக்கூடிய அளவுக்கு என்ன சுவாமி சந்தேகம்? கேளுங்க. அம்மா தாட்சாயினி சுவாமி எனது ஆட்சியின் கீழ் சரி இந்த மண்ணுலகத்தில் தேவர்களும் முனிவர்களும் பூதங்களும் மக்களும் சரி நல்லபடியாகத்தானே வாழ்ந்து வருகிறார்கள். சுவாமி இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்களது அருளாட்சியின் கீழே இந்த 1008 ஆண்டுகளில் உள்ள சகல ஜீவராசிகளும் மிக்க நலமுடனும் மிக்க வளமுடனும் வாழ்ந்து வருகிறார்கள் சுவாமி, வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஆம் சுவாமி. என்னப்பா சொல்ல வருகிறாய்? சுவாமி அம்மா தாட்சாயினி, இப்படி சொல்வதற்காக அடியவளை தாங்கள் மன்னித்தள்ள வேண்டும். தாட்சாயினி, உங்களிடம் ஏதோ குறை சொல்வதாக நீங்கள் கருதக்கூடாது. அம்மா தாட்சாயினி, சுவாமி தாட்சாயினி, மண்ணுலக உயிர்களுடைய மனக்குறை எல்லாம் என்னவென்று கேட்டும் கண்டும் தீர்த்து வைக்கக்கூடிய தாங்கள் சந்தேகமில்லை. அந்த மண்ணுலகத்திலே ஓஹோ, அந்த மராட்டிய மாநிலத்திலே ஓஹோ, அந்த பத்திரி கிராமத்திலே அடடடா, அதை நோக்கி தவமாய் தவமிருந்து வரும் அந்த பெண்ணினுடைய மனக்குறையை மட்டும் ஏன் சுவாமி தீர்த்து வைக்கவில்லை? ஏன் சுவாமி இதனால் வரைக்கும் தீர்த்து வைக்கவில்லை? அம்மா தாட்சாயினி, சுவாமி மண்ணுலகத்திலே அந்த மராட்டியிலே அந்த பத்ரி ஸ்தலத்திலே ஆம் சுவாமி. வாழ்ந்து வரக்கூடிய அந்த லட்சுமி தேவி பற்றி தானே நீ பேச வருகிறாய்? ஆம் சுவாமி, ஆம். அம்மா தாட்சாயினி, சுவாமி அந்த லட்சுமி தேவி சார் எதற்காக கருந்தவம் இருக்கிறாள்? சுவாமி பெண் என்றாலே
தாய்மைதான் பெரும் சிறப்பினை தரக்கூடியது அல்லவா? அப்படியா? அந்த பெண்ணும் ஓஹோ. தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டித்தானே இப்படி தங்களை நோக்கி தவமாய் தவமிருந்து வருகிறார். அம்மா தாட்சாயினி, சுவாமி, அந்த மராட்டியத்திலே பத்ரி ஸ்தலத்திலே அந்த பிராமண தம்பதிகள் அந்த லட்சுமி தேவி எப்படிப்பட்ட குழந்தைக்கு வரம் கேட்கிறாள் தெரியுமா? சுவாமி, முக்காலத்தையும் உணர்ந்த முக்கண்ணனாகிய தங்களுக்கு தெரியாமலா இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன் அதை. அம்மா தாட்சாயினி, சுவாமி, அந்த லட்சுமி தேவிக்கு இனி நல்ல காலம் பிறந்து விட்டதம்மா. அப்படியா? ஆம் தாட்சாயினி. என்ன சொல்கிறீங்க சுவாமி? அம்மா தாட்சாயினி, சுவாமி, அந்த லட்சுமி தேவிக்கு சரி, ஒரு குழந்தை இல்லை, ஓ, 3 குழந்தைகளுக்கு நான் வரம் கொடுக்க போகிறேன். அப்படியா சுவாமி? அதுதான் உங்களது மகிழ்ச்சிக்கு காரணமா? ஆ. சுவாமி, இந்த வார்த்தையை காதார கேட்ட உடனே உங்களை காட்டிலும் எனக்கும் பெருமகிழ்ச்சி பொங்குகிறது. அம்மா தாட்சாயினி, இவ்வளவு காலம் குழந்தை இல்லை என்று அள்ளும் பகலும் 60 நாளையும் அழுது கொண்டிருக்கும் அந்த லட்சுமியினுடைய ஓஹோ, மனக்குறை நிற்க ஆ. ஒன்றல்ல இரண்டல்ல 3 மக்களுக்கு நீங்கள் ஆம் வரவழைக்கிறீர்கள். தாட்சாயினி. இந்த பௌர்ணமி நாளே மிக்க மகிழ்ச்சியான செய்தி சுவாமி, மிக்க அம்மா மகிழ்ச்சியான செய்தி. தாட்சாயினி, சுவாமி, இன்னொரு செய்தி உனக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சுவாமி. அம்மா தாட்சாயினி, சுவாமி, அந்த லட்சுமி தேவிக்கு சரி, அந்த பத்ரி ஸ்தலத்துல வாழ்ந்து வரக்கூடிய சரி, அந்த லட்சுமி தேவிக்கு லட்சுமி தேவி நான் 3 குழந்தைகளுக்கு வரம் கொடுப்பேன். இவ்வளவுதானே சொன்னீர்கள். இதில் 3வது குழந்தை யார் தெரியுமா? யார் சுவாமி? நானே போய் பிறக்க போகிறேன். சுவாமி, நீங்களா? ஆம் லத்தச்சே. சுவாமி, அந்த பெண்ணுக்கு வரம் தருவதாக சொன்னீர்கள். எனக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்னை தனியே விட்டு நீங்கள் மட்டும் மன்னனகில் சென்று அந்த லட்சுமியுடைய வயிற்றில் மகனாக பிறப்பேன் என்கிறீர்களே. அம்மா தாட்சாயினி, சுவாமி, 3வது குழந்தையாக நானே போய் மண்ணு உலகத்தை பிறந்து சீரடி சாய்பாபா என்ற நாமத்தோடு இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு மீண்டும் விண்ணுலகத்துக்கு வருகிறேனம்மா. நான் போய் வருகிறேன். சுவாமி, நீங்கள் ஒரு முடிவு செய்து விட்டால் அதிலிருந்து உங்களை யாரால் மாற்ற முடியும்? அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அந்த பெண் கொடுத்து வைத்தவள். அந்த பெண்ணின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை மூலம் இந்த மண்ணுலகம் சுபிச்சமடைய போகிறது சுவாமி. நல்லதே நடக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி தாட்சாயினி, நான் போய் வருகிறேன். நல்லது சுவாமி. அப்படி என்று சொல்லிவிட்டு ஆம், சிவபெருமான் ஒரு யோசனை பண்ணார். சரி, இனி மண்ணுலகம் போகணும். இனி வரம் கொடுக்கறதுக்காக மண்ணுலகம் போகணும். அந்த பத்ரி ஸ்தலத்துல அன்னந்தனி ஆகாரம் பண்ணாம என்னையே நோக்கி கடுதவும் இருக்கிறா அந்த லட்சுமி தேவி. ஆமா, அல்லும் பகலும் 60 நாளையும் விரதம் விரதம் விரதம்ட்டு அந்த சகநாமத்தை மட்டுமே உச்சரித்து அந்த பெண் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறா கஷ்டப்பட்டு. இனி நம்ம சோதிக்க கூடாது இனியும் சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சார் சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பண்ணாரு? கைலாச மலையிலிருந்து அந்த கைலாயத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துல ஆமா அந்த பத்ரி ஸ்தலத்துக்கு சார் ஆமா அவர் எப்படி வருவாரு? அவரா? இந்த நேரம் பாத்துங்க சார் இவர் என்ன பண்றாரு? ஆ. சிவ இப்படியே வீட்டுக்குள்ள போக முடியாது. சுயரூபத்தோட. ஆமா, இந்த சுயரூபத்தோட ஒரு வந்தா பயந்துக்குவோம். காலை வாகனத்துக்கு வந்திருக்க ஆமா ஆமா பார்த்தார் சிவபெருமான். சார் லட்சுமி தேவி நம்ம சார் இந்த அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற லட்சுமி தேவி ஆமா அடாடாடாடாடா சார் இப்பதானே வீட்டுக்காரர் போனார். போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன ஆச்சு இவருக்கு? ஒருவேளை அவரே திரும்பி வந்துட்டாரோ? ஆமா ஆமா வேற தூரிட்டு இருக்கு, 2 பேர் ஆயிருச்சு ஓ அப்படின்னு ஆ, பதறி அடிச்சு ஓடி வந்து கதவை திறக்க வர்றாங்க. ஆமா ஆமாங்க. சார் அந்த அம்மா ஆ, கதவை திறந்தார். திறந்தாங்க அப்படியே. அப்போ சரி. இந்த சிவபெருமான் ஆகப்பட்டவர் ஆ, வயதான கிழவரை போல வற்படுத்தி வந்த சிவபெருமான் அந்த லட்சுமி தேவி இடத்துல சரி. அந்த அருள்மிகு சீரடி சாய்பாபாவுடைய தாயார் லட்சுமி தேவி இடத்துல ஆ. அங்க என்ன விதம் பேசுகிறாரே என்ற எம்பெருமா ஐயா, நீங்களா கதவை திறந்தீங்க? பாவமே. ஏன் என்ன குளிருதா? இப்படி நடுங்குறீங்க? அடடா, ஐயா. ஆமா, உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. நீங்க எந்த ஊருங்க ஐயா? சரி, அப்படியா? சரி, அப்படியா? ஐயா, பெரியவரே, இந்த வயசான காலத்துல காசி போயிட்டு நீ தீர்த்தமான கன்னியாகுமரி போக போறீங்களா? மழை வேற தூரிட்டு இருக்குது. திண்ணையில் உட்காருங்க ஐயா, திண்ணையில் உட்காருங்க. அது சரி. பேர் என்ன? ஏய், என் பேரையே கேட்குறீங்க? என் பேரை எல்லாம் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுவாங்க. அம்மா, நீ வேற லட்சுமின்னு சொன்ன. இது மழை வேற சாயங்காலம் பெஞ்சுக்கிட்டு. ஆமா ஐயா, இன்னைக்கு பொழுதோட இருந்து திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. அம்மா,
நான் இந்த திண்ணையில சரி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு மழை விட்டது இவன். நான் அப்படியே என்று ஊருக்கு கன்னியாகுமரிக்கு போகணும். ஏதாவது காரணம் தான் திண்ணையில இடம் கிடைக்குமா? ஐயா பெரியவரே, இத பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது. இந்த தள்ளாடுற வயசுல நீங்க இப்படி யாத்திரையெல்லாம் போகணுமா? அது இல்லாம மழை நின்னதை நீங்க புறப்பட்டாலும் போக வேண்டாம். ஏன்னா ராத்திரி நேரம், அடுத்தது காட்டு வழி வேற, ஏதோ மிருகங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டு திண்ணையிலே படுத்துக்கோங்க. உங்களை யாரையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் இந்த திண்ணையில கொஞ்ச நேரம் படுத்துட்டு மழை விட்டதுன்னா நான் அப்படியே போறேன். இந்த திண்ணையில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டும் ஐயா, உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. என்ற வீட்டு திண்ணையில படுத்துக்கு நான் யாருக்கிட்ட சொல்லணும்? அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் திண்ணையில தங்கிக்கோங்க. நான் வீட்டுக்குள்ள போட்டுக்கலாயா? நீ உள்ள போய் நான் திண்ணையில கொஞ்சம் நான் படுத்துக்கிறேன். ஆட்டுங்க, பார்த்து நல்ல உள்ள ஒதுக்குப்புறமா மழை வேற சோறுன்னு தெரியுது. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்குது. நல்லா உள்ள தள்ளி படுத்துக்கோங்க. கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது. சரி. நான் திண்ணையில கொஞ்சம் படுத்துக்கிறேன் ஆட்டுங்க. அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான் அந்த சீரடி சாய்பாபானுடைய தாயார் தகப்பனார் வாழ்ந்த அந்த திண்ணையில வந்து ஆம். சிவபெருமான் சரி. அங்க படுத்துமே இருந்தார். சாமி அண்ணே பார்த்தாரு சிவபெருமான். சரி. எப்படியாவது லட்சுமி தேவிக்கு நம் குழந்தை வர கொடுக்கணும். ஆமா ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள நினைச்சு விரதம் இருக்கிறா, தவம் இருக்கிறா. இவளுக்கு கேட்ட மாதிரி நம்ம பிள்ளை வரம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாரு தெரியுங்களா? சரி. இந்த வயசான கிழவரை போல வழிபடுத்த வந்த சிவபெருமான் சரி. மறுபடி ஒரு கதவை தட்டினார். ஓ, இரண்டாவது முறையா அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. ஆமா ஆமா. சரி சரி சரி. மறுபடியும் ஆ. அந்த கதவை தட்டினார். ஆம். அந்த நேரத்துல சரி. அந்த அந்த பிராமண தம்பதி ஆம். அந்த லட்சுமி தேவி பார்த்தா, சரி. அடடடடடா, இப்பதான் அந்த பெரியவர் வந்தாரே, திண்ணையில படுத்துக்கிறேன்னு அனுமதி கேட்டா. திண்ணையில தானே படுக்க சொன்னோம் ஆம். அப்படின்னு மறுபடியும் கதவை திறந்து பார்த்தான். சரி. அப்பத்தான் அந்த வயசான கிழவரை போல வழிபடுத்த வந்த சிவபெருமான் ஆம். அந்த லட்சுமி தேவி இடத்துல சரி. அங்க என்ன வீதம் பேசுகிறாரே என்ற எம்பேரும் ஐயா பெரியவரே, மறுபடியும் எதுக்கு ஐயா வீட்டு கதவை தட்டினீங்க? இந்த திண்ணையில படுத்திருந்தனா எனக்கு தூக்கமே வரலையுமா. ரொம்ப குளிரா இருக்குதுங்களா? ஐயா, எங்க வீட்டுல போர்வையெல்லாம் எதுவும் இல்ல. வேணா இந்த கோணி பையருக்கு கொண்டு வந்து தரீங்களா? என்னால தூக்கம் பிடிக்கலையுமா. ஐயா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு பசி கிறக்கம் காதெல்லாம் அடிச்சுக்குது. எனக்கு பசி கிறக்கத்தினால எனக்கு தூக்கம் பிடிக்கலையம்மா. அதனால எனக்கு ஏதாவது கொஞ்சம் சோறு இருந்தா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வயிறார சாப்பிட்டுக்குவேன். ஏதாவது சோறு இருந்தா கொஞ்சம் கொடுமா. ஐயா பெரியவரே, பசிக்குதுன்னு வாய் திறந்து கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு சோறு போட முடியாத பாவியா மாறி நிக்கிறேனா? ஐயா, எங்க வீட்டுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு சோறு வச்சிருப்பீங்களோ, அந்த சோத்தை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். ஐயா பெரியவரே, எனக்கு அப்படி எல்லாம் குழந்தைங்க இருக்கணும், சோறு எடுத்து வைக்கணும்னு ஆசைதான். ஆனா வறுமையை பொறுத்துக்கிட்டோம் நாங்க. ஆனாலும் அந்த இறைவன் எங்களுக்கு சோதனை மேல் சோதனையா குழந்தை வரத்தையும் கொடுக்க, நானும் குழந்தை குட்டிகளை பெற்று அவங்களுக்கு சோறாக்கி போட்டு நான் வட்டல போட்டு கொடுத்தா அது வாரி வாரி திங்கிறத கண் கொண்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னமோ ஏதோ தெரியல, எனக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தை இல்லை. ஐயா, அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்ன பாவம் பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியல. ஆனா மனசார எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் ஒரு பொழுது யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. என் வீட்டு வாசலுக்கு எது கேட்டு வந்தாலும் என்னால முடிஞ்சது கொடுத்துதான் உதவி இருக்க. ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா பெரிய எனக்கு நானு காசியிலிருந்து நடந்தே வந்தனா எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது. ஏதாவது காலாமுத்தி விடுறதுக்கு யாராவது இந்த ஊர்ல மருத்துவகாரி இருந்தா சொல்லு. என்னால கணங்காலு சில்லு 2 கண்டு விட்டு
பாருங்க ஐயா, எந்திரிக்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. ஐயா, இந்த வயசான காலத்துல தனியா வந்து எவ்வளவு சிரமப்படுறீங்க ஐயா. எனக்கு வயசாயிருச்சு, ஐயா. கை காலெல்லாம் வலிக்குது. அப்படியா ஐயா? ஏதாவது இந்த ஊர்ல பத்திரிங்கிற ஊர்ல சரி. ஏதாவது ஒரு மருத்துவகாரி யாராவது இருந்தா கூட்டிட்டு வா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, கை கால அமர்த்தி விடணும், ஏதாவது ஒரு மூலிகை மருந்து கிடைச்சா பரவாயில்லைன்னு தோணுது. அப்படியா ஐயா? ஐயா மருத்துவக்காரியா, இப்போ வேற இரவு ஆயிருச்சு, இந்நேரத்துக்கு ஐயா ஒரு 4 வீடு தள்ளி அடுத்த தெருவுல ஒரு 4 வீடு தள்ளி ஒரு மருத்துவக்கார அம்மா இருக்கு. அப்படியே வயசான அம்மா தான். அதான். நான் போய் கூப்பிட்டா மறுக்காம வருமான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியாவது மழையில் நினைஞ்சிட்டாலும் போய் அந்த மருத்துவரை கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. கொஞ்சம் உட்காருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சார். அந்த வயதான கிழவரை போல வழிபடுத்து வந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் எப்படியாவது லட்சுமி தேவிக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும். ஆமா பிள்ளை வரம் கொடுக்கணும், நம்ம அருளாசி கொடுக்கணும். அதனால சார் எனக்கு கை கால் வலிக்குது, ஆமா ஏதாவது இந்த பத்ரி ஊர்ல, சரி. இந்த பத்ரி நகரத்துல, ஆமா. இந்த ஊர்ல சரி. ஏதாவது மருத்துவகாரி இருந்தா ஆமா. அழைச்சிட்டு வான்னு சொன்ன. அந்த லட்சுமி அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்ப லட்சுமி தேவி சொன்னா, அந்த லட்சுமி தேவி ஆமா வந்து சரி. அந்த மருத்துவகாரி தேடி அந்த மருத்துவகாரியை அங்க தேடி என்ன விதமான அந்த லட்சுமி தேவி அந்த லட்சுமி தேவி ஆமா அந்த மருத்துவகாரி வீட்டுக்கு வந்தா. சரி. அப்ப அந்த மருத்துவகாரி ஆமா எங்க இருந்தாங்க? அந்த பின்னாடி அடுத்த வீதியில ஒரு 4 வீடு தள்ளி இருந்த மருத்துவக்காரி அலமேலு வீட்டுக்கு ஓடோடி வந்த அந்த லட்சுமி அம்மா அந்த இரவு பொழுதுல போய் கதவை தட்டும் போது அந்த மருத்துவக்காரியும் கதவை திறந்து வந்தாங்க. அப்பத்தான் ஆமா அந்த லட்சுமி தேவி கேட்டா, சரி. அம்மா மருத்துவகாரி அம்மா, ஆமா அம்மா மருத்துவகாரி அம்மா, என்ன லட்சுமி இந்நேரத்துக்கு அறக்கப்படக்கூடிய இருக்கு, என்னாச்சு ஏதாச்சு? வேறு ஒண்ணு இல்ல, சரி என்ற வீட்டு திண்ணையில சரி. ஒரு 90 வயசு ஓஹோ ஒரு வயதான கிழவரு சரி. எதை கை கால் வலிக்குதாமா, அப்படியா? உடலெல்லாம் சோர்ந்து கிடக்குதாமா. ஓஹோ நீ வந்து சரி அந்த பெரியவருக்கு கொஞ்சம் மருத்துவம் பார்த்தீங்கன்னா சரி. கொஞ்சம் நல்லா இருக்குமாமா. ஆமா சொந்தக்காரா? ஏன் கேட்கிறப்போ தெரிஞ்சவங்களா? எனக்கு எந்த சொந்த பந்தம் இருக்கு. அப்படியா? ஆமா. ஏமா அம்மா மருத்துவகாரி அவரு சரி. ஏதோ எங்கோ காசிலிருந்து கன்னியாகுமரி போறவராமா. ஓ வழி போக்கறா? ஆமா ஆமா. வழி போக்கர் உதவி செய்தா நீ ஓடோடி வந்து நிக்கிற வீட்டு வாசல்ல. பாவமா இருக்குது. சரி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி சரி. கை காலெல்லாம் வலிக்குதாமா. ஓ நீ வந்து கொஞ்சம் கை கால அமுத்திக்கிட்டு சரி. கொஞ்சம் மருத்துவம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆமா, லட்சுமி என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் இப்பதான் புதுசா மூலிகை என்ன தயாரிச்சு வச்சிருக்கிறேன். அத போட்டு கை கால் உருவி விட்டா அடடா. அந்த தள்ளாட கிழமை எந்திரிச்சு குழந்தையாட்ட குடுக்குடு ஓடுவாரு. அப்படியா? ஆனா ஒண்ணு மருத்துவகாரி சீக்கிரம் அந்த பெரியவர் பாவம் அழுதுட்டு இருக்கிறாரு. கை காலெல்லாம் வலிக்குதாமா. சரி சரி. நான் மருத்துவம் பார்த்தேன் அப்படின்னா காசு வாங்காம பார்க்க மாட்டேன். காசு வாங்காம நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன். காசு வாங்க மருத்துவம் பார்க்க மாட்டேன். ஏன்னா படிக்காது. அப்படியா? ஜோசியம் பார்த்தாலும் சரி, மருத்துவம் பார்த்தாலும் சரி, எந்த கலையை கத்துக்கிட்டாலும் சரி, காணிக்கை வச்சுதான் பார்க்கணும். அதனால மருத்துவர்கள் நீ கொடுப்பி அவர் கொடுப்பாரு. அவருக்கு எங்க காசு இருக்கு? அவரே அன்னவர் ஓடி பிச்சை வாங்கிட்டு இருக்கிறார். அப்படியா? அவருக்கு எந்த காசு பணம் இருக்கு? அதானே. நான் வந்து இனாமுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க மாட்டேன். இப்ப வேற ஆளை இரு மருத்துவக்காரி, நான் வேணா காசு கொடுக்கட்டுமா? நீங்க ஆமா நிறைய வச்சிருக்கீங்க. என்கிட்ட அந்த காசு இருக்குது. ஏனும் எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போனாதான் கஞ்சி. ஆனா ஒண்ணுமா, நீ என்னமோ உள்ளூர்காரி தான், அடுத்த தெருதான். ஆனா அந்த தொழில சரியா தான் இருக்கணும். என்ன காசு கொடுப்பேன்னு சொன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எவ்வளவுதான் காசு வேணும்? நான் கேட்கறது கொடுத்துருவியா? கொடுக்கறேன். கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது? நான் எப்படியாவது கொடுத்து உயர் கொடுத்தாவது நானு அவருக்கு மருத்துவம் பார்த்தாகணும். நீ வார்த்தை முக்கியம். நான் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்க முடியல, நீ மம்பள மாட்டிக்குவ. நீ என்ன கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வைத்தியம் பார்க்கிறேன். ஆனா எவ்வளவு வச்சிருக்கேன்? நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கியா? சம்பாதிச்சுக்கிறேன். நானு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு அந்த காலத்துல வந்து போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். சொக்கநாதர் கோயில். சரி சரி சரி. ஓ சக்கரவிழா. ஆமா. அதுக்கு உண்டியில காசு வச்சிருக்கிறேன். அப்படியா? உண்டியில நிறைய இருக்குமா? ஓ எவ்வளவு இருக்கும்?
5000 ரூபாய் காணிக்கை. சரி, பெரிய காசு. ஆ. இதை கொண்டு வரக்கு நான் கூட கீழே கொண்டு வரட்டுமா? ஒரே ஒரு காசு தான் உண்டியில் இருக்கு. அதுதான். சரி அம்மா, நானும் வாயிலிருந்து மருத்துவ கூலி கேட்டுட்டேன், நீ இதான் கொடுப்பேன்னு சொல்லிட்ட. ஆமா. சந்தோஷமா வாங்கிக்கிறேன், போலாமா இப்போ? அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவக்காரியை அழைச்சிட்டு ஆமா, வந்தா லட்சுமி தேவி அந்த வீட்டுக்கு. ஆமாங்க. சரி. அந்த நேரத்துல ஆமா. அந்த மருத்துவக்காரி சொன்னா, சரி. லட்சுமி தேவி ஆமா. ஒண்ணும் கவலைப்படாத, சரி. நீ வீட்டுக்குள்ள போய் ஆமா, இருந்துக்கோ, சரி. நான் இந்த பெரியவருக்கு நானே மருத்துவம் பார்க்க அப்பா, இந்த மூலிகை நீ போட்டு அவர் கை காலை தேய்ச்சி விட்டு அவர் வழியெல்லாம் அத்தனையும் மறந்துடும். அப்படின்னு சொல்லி சரி. இந்த மருத்துவக்காரி ஆ, சரி. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆ. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம சரி. ஆதிசிவனை நோக்கி ஆ, கடும் விரதத்தில் இருக்கிறா அந்த லட்சுமி தேவி. சரி. பார்த்தா சிவபெருமான், ஆ, இனி நம்ம சோதிக்க கூடாது, இனியும் இந்த பொண்ணை நம்ம சோதிக்க கூடாது. எப்படியாவது லட்சுமி தேவிக்கு நம்ம பிள்ளை வர கொடுத்தாங்க. அவன் மனம் குளிர மாதிரி நல்ல வரத்தை நம்ம கொடுத்தாரு. ஆனா சரி. எப்படி கொடுப்பதற்கு முடிவு பண்ணார். ஆமா. என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பண்ணாரு? மீண்டும் ஒரு கதவை தட்டினார். சரி. இந்த பெரியவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஆமா. அப்படின்னு மீண்டும் அந்த கதவை திறந்தா அந்த லட்சுமி தேவி. அப்ப அதனை அடிச்சு ஓடி வந்து திறக்கிறாங்க. அப்பத்தான் சரி. அந்த சிவபெருமான் ஆமா. அந்த பார்வதி தேவி சரி. அந்த காளை வாகனத்துல ஆமா. அந்த லட்சுமி தேவிக்கு சரி. அங்க காட்சி கொடுத்தாங்க. சாமி அண்ணே. ஐயா சிவபெருமானே, ஆமா, லட்சுமி. ஐயா சிவபெருமான், அம்மா பார்வதி தேவி, ஐயா சிவபெருமான், தாங்களா என் வீட்டுக்கு வந்திருக்கிறது. ஆமா, லட்சுமி. அம்மா தாயே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவபெருமானே, வயதான கிழவனுடைய தோற்றத்துல தள்ளாடி தள்ளாடி தடிமூடி நடந்து வந்தது நான் தான். அப்படிங்களா? அடுத்த தெருவுல போய் எனக்கு கை கால் வலிக்குதுன்னு சொன்ன உடனே சிவபெருமானே, நீ ஓடி போய் சிவபெருமான், மருத்துவ கூலிக்கு வழியிலேனாலும் உண்டியில் இருக்கிற காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி மருத்துவக்காரியா கூட்டிட்டு வந்தே அல்லவா? சிவபெருமான், அதோ இது என் தேவி பார்வதி தான். அம்மா சிவபெருமானே, மருத்துவக்காரியா வந்தது என் தேவி பார்வதி தான். தாங்களா எனது வீட்டுக்கு வந்தது. ஆமா. சிவபெருமானே, ஆமா, லட்சுமி. தாங்களா எனது வீட்டுக்கு வந்து என்னிடத்தில் சாப்பாடு கேட்டது. சிவபெருமானே, தாங்களா எனது வீட்டில் வந்து சோறு கேட்டது. ஆமா. சிவபெருமானே, அப்பா, அம்மா தாயே, பைரவி, பஞ்சமி, பஞ்சாபிகை, வஞ்சகி, இருந்தும் சண்டிகை, அந்த நாயகி, நாயகி, நான்முகியாகப்பட்டவள் தாயே பார்வதி, சிவபெருமானே, தாங்களா எனது வீட்டுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி அப்பா. ஆமா, லட்சுமி. உன்னுடைய விரதத்திற்கு மனம் இறங்கி உனக்கு அருளாசியும் வரமும் கொடுக்கத்தானம்மா நான் என் தேவியோட வந்திருக்கிறேன். ஆமா, இன்னையிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களும் குறைகள் எல்லாம் நீங்கி நீ நினைச்ச மாதிரி நல்வாழ்வு கிட்டுமம்மா, நல்வாழ்வு கிட்டும். உனக்கு என்னம்மா வர வேண்டும்? ஐயா சிவபெருமானே, ஆமா, லட்சுமி. சிவபெருமானே, நானும் எனது கணவன் இந்த வீட்டில் கல்யாணமாகி வயது 60க்கு 67 குறுக்க 20 பிள்ளை வரம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால எங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்க வேண்டும். சிவபெருமானே வரம் கொடுக்க வேண்டும். ஆமா, லட்சுமி. உனக்கு குழந்தை வரம் தானே வேண்டும். அம்மா, நீ மாசம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் முக்கால பூஜை முறை தவறாம செஞ்சு என்னை நோக்கி கடும் விரதம் இருந்து வந்திருக்க. அதனால உன்னுடைய வேண்டுகோளை ஏற்று உனக்கு நான் ஒன்றல்ல இரண்டல்ல 3 மக்களுக்கு வரம் கொடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால் உனக்கு 3 மக்களுக்கு நான் வரம் தரப் போகின்றேன். அம்மா, 3 மக்களுக்கு நான் வரம் தரப் போகின்றேன். மிக்க மகிழ்ச்சி சிவபெருமானே. அதோடு மட்டுமல்ல சிவபெருமானே, அம்மா லட்சுமி, சிவபெருமானே, இந்த மண்ணுலகில் சிவபெருமானே, மீண்டும் தர்மத்தையும் மீண்டும் அறத்தையும் மீண்டும் நன்னெறிகளையும் பரப்பக்கூடிய வேளையும் காலமும் வந்துவிட்டது. சிவபெருமானே, அதனால நீ பெற்றெடுக்கக்கூடிய அந்த 3 மக்களுள் 3வது மகனாக, உன்னுடைய வயிற்றில் 3வது குழந்தையாக, உன் வயிற்றில் 3வது குழந்தை ஆண் குழந்தையாக நானே வந்து அவதரிக்க போறேன். அம்மா, நானே உன் வயிற்றில் மகனாக. சிவபெருமானே, மிக்க மகிழ்ச்சி சிவபெருமானே. அம்மா லட்சுமி, சிவபெருமானே, இன்றிலிருந்து உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நீங்கியும் இன்றிலிருந்து நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ பெற்றெடுக்கக்கூடிய உனது 3வது மகனின் மூலம் இந்த உலகத்தில் மீண்டும் அறமும் தர்மமும் நன்மையும் பெருகுமா. நான் சென்று வருகிறேன். அப்படி என்று சொல்லிவிட்டு சிவபெருமானும் பார்வதியும்
ஆம். அந்த லட்சுமி தேவிக்கு சரி. 3 குழந்தைகளுக்கு வரம் கொடுத்தார். 3 மக்களுக்கு வரம் கொடுத்தார். 3வது குழந்தையாக ஆம். வீர பராக்கிரம் உள்ள சரி. ஒரு குழந்தையாக ஆம். நானே வந்து அவதரிப்பிடமா. சரி. அந்த குழந்தைக்கு ஆம். வருங்காலத்திலே சீரடி சாய்பாபா என்று உலகம் முழுவதும் அவருக்கு கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் நடைபெற்று முக்கால பூஜை முறைதாமம் நடக்கும் அம்மா, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆம். சிவபெருமானாகப்பட்டவர் சரி. அந்த பார்வதியும் அந்த மண்ணுலக 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 சாமி விட்டேனே மரத்தடியில் முத்திரை காட்டி முத்திரை காட்டி பேசாமல் பேசி பேசாமல் இருந்ததை இருந்தபடி காட்டி இருந்தபடி காட்டி அங்கே யோகனில் இருக்கிறாரே என்ற எம்பெருமான். அதாவது சிவபெருமான் மண்ணுலகத்துல மராட்டிய மாநிலத்துல பத்ரி ஸ்தலத்துல பிராமண தம்பதிகளுக்கு மகனாக பிறக்க வந்துட்டார். ஆம். இவங்களும் கணவன் 2 பேரும் சந்தோஷமா சரி. கணவனும் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வரும் பொழுது முதல் 2 குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க. ஆமா, முதலில் 2 குழந்தைகள். 3வது குழந்தையாக ஆம். இந்த சிவபெருமானை சரி. இந்த லட்சுமி தேவிக்கு ஆம். மகனாக வந்து சரி. அங்க கற்பம் தரித்தாளே லட்சுமி தேவி இது சமயோ. 3வது மகனாக வந்து ஆம். அந்த லட்சுமி தேவிக்கு சரி. குழந்தையாக பிறப்பதற்காக ஆம். கர்ப்பம் தரித்து சரி. அந்த 10 மாதமாக அடடா. அந்த குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு லட்சுமி தேவி ஆம். நல்லபடியாக வாழ்ந்து வரும் பொழுது சரி. அந்த 10வது மாதம் நெருங்க நெருங்க அடடா. அந்த லட்சுமி தேவி சரி. அந்த பிரசவ வலி தாங்க முடியாம ஆம். அழுது சரி. புலம்பி ஆம். 3வது குழந்தையாக சரி. இந்த உலகத்துல ஆம். சீரடி சாய்பாபா என்ற நாமத்தோடு சரி. அந்த குழந்தை ஆம். அங்க பிறந்ததம்மா. அந்த பத்னி ஸ்தலத்திலே சமையலே. அப்படி பிறந்து ஆம். அந்த குழந்தைக்கு வேற பேர் வைக்கணும். ஓ, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அல்லவா? இந்த சீரடி சாய்பாபாவுக்கு பேர் வைக்கணும். ஓ, சரி. அப்போ ஆம். அந்த பிராமண தம்பதிகள் 2 பேர் சரி. அந்த கண்ணுக்கட்டு வெள்ளமரம் கணபதியார் கோயில வந்து ஆம். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல நாளிலே அங்க ஒரு சூடம் அங்கு தாளாட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கு என்ன வீதம் பேருமே. அன்பார்ந்த அண்ணன்மார் சங்க 10 கோடி பேர் மக்களே, இப்போ சீரடி சாய்பா என்ற நாமத்தோடு அந்த குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பேர் வைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும். ஆகையினால சிவபெருமானே அவதாரம் எடுத்து இன்றைக்கு அருள்மிகு சீரடி சாய்பாபாவா உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரசித்தி பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாரும் வேண்டிக்கிங்க. எல்லாரும் அந்த அருள்மிகு சீரடி சாய்பாபா தரிசனம் இந்த பத்ரி ஸ்தலத்துல அந்த பிராமண தம்பதிகள் 2 பேரும் சரி. அந்த குழந்தைக்கு ஆம். 3வதாக பிறந்த அந்த ஆண் குழந்தை அந்த சிவபெருமானே வந்து சரி. 3வது குழந்தையாக பிறந்த ஆம். இந்த ஆண் குழந்தைக்கு சரி. அங்க என்ன வீதத்தாளா அங்க பேருமே வச்சாங்க. அங்கு தாளாட்டி சீராட்டி அங்க என்ன வீதம் பேருமே
இப்போ சிவபெருமான் தான் வந்து இந்த உலகத்துல அந்த பிராமண தம்பதிகளுக்கு மகனாக 3வது மகனாக சீரடி சாய்பாபாவா வந்து பிறந்திருக்கிறார் சிவபெருமான். ஆமா. இது சிவனுடைய அவதாரம் சீரடி சாய்பாபா. சரி. இப்போ கைலாச மலையில் சிவபெருமான் மண்ணுலகத்துக்கு வந்து சீரடி சாய்பாபாவா பிறந்துட்டார். ஆமா. இப்போ சிவனுடைய மனைவி யாரு? அந்த தாட்சாயினி, அந்த பார்வதி. அந்த பார்வதி. சரி. பார்வதி வீட்டுக்காரரு மண்ணுலகத்துக்கு வந்துட்டார். ஆமா. இனி அந்த அம்மாவுக்கு அங்க வேலை இருக்குதா? தனியா எப்படி இருக்க முடியும் அந்த கைலாயத்துல? அதானே. சரி. அந்த கைலாச மலையில சிவபெருமான் மண்ணுலகத்துல பத்ரி ஸ்தலத்துல சீரடி சாய்பாபா வந்து அவதாரம் எடுத்து பிறந்துட்டார். சரி. இப்ப சிவபெருமான் மண்ணுலகத்துக்கு வந்துட்டார். ஆமா. அப்ப சிவனுடைய மனைவியாக தாட்சாயினிக்கு இனி கைலாச மலையில் வேலை இருக்குதா? தனியா இருக்க முடியாது அல்லவா? அப்போ சரி. அந்த பார்வதி என்ன பண்றா? சுவாமி, நீங்க போய் மண்ணுலகத்துல பத்ரி ஸ்தலத்துல சீரடி சாய்பாபாவா இருந்து செயற்கரிய நல்ல காரியங்களை செய்து முடித்து விட்டு நீங்க விண்ணுலகத்தை சேருங்க. நான் இப்பொழுதே இந்த மண்ணுலகத்துல இமயமலை சாரணியில தவம் இருக்கக்கூடிய அந்த ஐந்தனை நாகனுக்கு அந்த ஐந்தனை நாகனுக்கு மகளாக பிறந்து நானும் வீரப்பூர் வீரமலைக்காடு என்று தபசு கம்பத்துல போய் தவம் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பார்வதி தேவி அதே மாதிரி அந்த இமயமலை சாரணியிலே ஒரு அழகான பெண் குழந்தை வேண்டி தவம் இருக்கக்கூடிய அந்த ஐந்தனை நாகனுக்கு மகளாக பிறந்து இன்றைக்கு வீரப்பூர் வீரமலைக்காடு என்று தபசு கம்பத்துல அந்த பார்வதி தேவி ஒரு காலம் மண்டிக்கிட்டு ஒரு காலம் தண்டலிட்டு வைகுண்டம் பார்வையிட்டு அந்த பார்வதி தேவி அங்க என்ன விதம் இருக்கிறார் சாமி அங்கே மண்ணுலகத்துல ஈஸ்வரி. இப்போ சீரடி சாய்பாபாவுடைய அவதாரம் முடிந்து மீண்டும் சிவபெருமான் கைலாச மலைக்கு வந்துட்டார். இந்த பெரிய காண்டியம்மன் தபசை முடித்துக் கொண்டு மீண்டும் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் போய் அந்த கைலாச மலையில் அந்த சிவபெருமானும் பார்வதியும் அங்க ஆடி விளையாடுறாரே. அந்த ஆதி சிவன் கையிலே ஆதி சிவன் கையிலே
அருள்மிகு சீரடி சாய்பாபாவோட பக்த கொடி பெருமக்களே, இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இன்றைய தினம் இந்த மலேசிய மண்ணிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சீரடி சாய்பாபாவினுடைய அவதாரத்தை நாங்கள் அறிந்த வரையில் உங்ககிட்ட முன் வச்சிருக்கோம். இதில் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருந்தால் பொறுத்தருந்தால் கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தை சிறந்த முறையிலே நிர்வகித்து வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அம்மனுக்குன்னா செவ்வாய் வெள்ளி நம்முடைய சாய்பாபா அவர்களுக்கு வியாழக்கிழமை சுமித்ரா ஒரு லைவா போகும். அதனால முதல் முறையில் கலைஞ ஸ்டீபன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பொதுவா பாத்தீங்கன்னாங்க நம்ம இன்னைக்கு கூட நிகழ்ச்சி ஏன் இன்னைக்கு கூட இளைஞர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு இதை நாங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? ஏன்னா கதைப்பாடல் நம்ம சிறப்பான ஒரு தொழில். இந்த கதைப்பாடல பிரதானமா உடுக்கையை நான் பயன்படுத்துவோம். இங்க உடுக்கையை பயன்படுத்த முடியல. ஏன்னா வெஸ்டர்ன் மியூசிக்ல நம்ம பேடு கீபோர்டெல்லாம் இருக்குது. ஆகையினால அவனே பாட்டு பாடணும், அவனே உடுக்கி அடிக்கணும், அவனே அதிகாரம் பூசிக்கணும், அவனே ஆடணும், அவனே சிரிக்கணும், அவனே அழுகணும், அவனே நகைச்சுவை பண்ணணும், அவனே சடகைட்டி ஆடணும், அவனே சாமி அழைக்கணும். நாங்க சாமி அழைப்போம். இன்னைக்கு நேரம் இல்லை சாமி அழைக்கிறது. தத்துரூபமா தெய்வம் வரும். நாங்க முறைப்படி சாமி அழைச்சா தத்துரூபமா வரும். அப்படி இந்த உடுக்கீடு கலைஞன் அவனே கதை சொல்லணும். எந்த விதமான நோட்ஸ் எங்கிட்டு இருக்காது. நீங்க 25 நாள் இங்க உட்கார்ந்து கேட்டாலும் 20 ஸ்கூலுக்கு மேல இருக்குது. அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களை வரவழைத்து நாங்க இந்த கதைப்பாட்டு கூத்து பட்டறை ஈழசை நாடகம். ஏன்னா இயல் வேறு, இசை வேறு, நாடகம் வேறு. ஆனா மூன்றும் சேர்ந்த முத்தமிழ் முக்கணியாக இந்த கதைப்பாடல் இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க. இதுலயே நாங்க இயல், இசை, நாடகம் மூன்றையும் கொடுக்கிறோம். ஆனா சீரடி சாய்பாபாவுடைய கதையை இன்னும் அழகா கொடுக்கறதுக்கு எங்களால முடியும். காலத்துடைய அருமை கருதி நாங்க சுருக்கிட்டோம். இதே மாதிரி பொன்னர் சங்கர் கதை தமிழகத்தில் மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்குது. 20 லட்சம் பேர் கூடுவாங்க அந்த திருவிழாவில். அந்த பொன்னர் சங்கர் கதையை நாங்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நடத்திட்டு இருக்கோம். ஆகையினால வைணவ கோயில்களில் சீதா கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறோம். சைவ கோயில்கள்ல பார்வதி கல்யாணம், முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல வள்ளி திருமணம். உலகம் முழுவதும் உலகம் இருக்கும் வரை கதை இருக்கு. ஆனா கதையை கேட்கக்கூடிய தன்மை இதுதான் அந்த கதைப்பாடல் இருக்கக்கூடிய 9 சுவை பழைய கலாச்சாரங்கள். நீங்க வாங்க, உங்களுக்கு அங்க கருப்பணசாமி ஆட்டம், நீங்கெல்லாம் கும்மி அடிச்சு ஆடக்கூடிய ஆட்டங்கள், இப்படி கலாச்சாரத்தோடு அந்த சனி ஞாயிறு 2 நாள் நிகழ்ச்சி நடக்குங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இங்க சாமி அழைக்கிறது நேரம் இல்லாத காரணத்தினால அங்க உங்களுக்கு கருப்பணசாமி முதல் கொண்டு எல்லா தெய்வங்களையும் அழைச்சு சிறப்பான ஒரு முறையில நாங்கள் நடத்துவோம். அங்கேயும் வந்து இன்னைக்கு இங்க பாபா பத்தி பேசுறாங்கன்னா முடிவு நல்ல சந்தோஷமா இருக்கும். அடுத்தது நம்ம கோயில் கட்டிட்டா 3 நாள் காசு வேண்டாம், ஃப்ரீயா செய்வோம், சந்தோஷப்படுவோம். பாபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி நான் உங்கள்கிட்ட அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லிட்டே இருந்தேன்னா நீங்க ஃபேடப் ஆயிடுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டீங்க? மனசுக்குள்ள பாபா ராஜேக்கு ஓம் சுவாமியே.
பெரிய ஒரு கைத்தறி